அண்டை மாநிலங்களான கேரள, கர்நாடகாவில் நாளை மாலையோடு பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 20 மக்களவை தொகுதிகளை கொண்ட கேரளாவில் நாளை மாலையோடு தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதையொட்டி வேட்பாளர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சூர் தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் வேட்பாளர் முரளிதரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுனில்குமார், பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் போட்டியிடுகின்றனர். சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுனில்குமார் வாக்கு சேகரித்து வருகிறார். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வர பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். നരേന്ദ്രമോദി വർഗീയതയുടെ വിഷം തുപ്പുകയാണ്. ഇവിടെ ഇലക്ഷൻ കമ്മീഷൻ നോക്കൂത്തിയായിട്ടിരിക്കാൻ പാടില്ല, കർശനമായിട്ടുള്ള നടപടി സ്വീകരിക്കണം. അതുപോലെ സൂററ്റിലെ സംഭവം നിസ്സാര കാര്യമല്ല. BJP സ്ഥാനാർത്ഥികളുടെ എല്ലാം പത്രിക തള്ളുക, കോൺഗ്രസിൻ്റെ ഔദ്യോഗിക സ്ഥാനാർത്ഥിയുടെ മാത്രമല്ല ഡെമ്മി സ്ഥാനാർത്ഥിയുടെയും പത്രിക തള്ളി, 7 സ്വതന്ത്രന്മാരുടെ പത്രിക തള്ളി, BSP സ്ഥാനാർത്ഥിയുടെ പത്രിക തള്ളി. അപ്പോൾ ഇതൊക്കെ ജനാധിപത്യം എങ്ങോട്ടാണ് പോകുന്നത്? അതുകൊണ്ടാണ് മോഡിയെ താഴെ ഇറക്കിയേ പറ്റൂ, ഇന്ത്യ മുന്നണിക്ക് ജയിച്ചേ പറ്റൂ. അതാണ് ഞങ്ങൾക്ക് ഇന്ത്യയിലെ ജനങ്ങളോട് അഭ്യർത്ഥിക്കാറുള്ളത്. இதேபோல் 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநிலத்தில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பெங்களூருவில் உள்ள 3 தொகுதிகள் உட்பட 14 தொகுதிகளுக்கு வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் அந்த தொகுதிகளில் நாளை மாலையோடு பிரச்சாரம் ஓய்கிறது. இதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 14 தொகுதிகளில் 11 தொகுதிகளில் காங்கிரஸ், பாஜக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.